அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலா நமக்கு துஆக்களை அதிகமாக நமக்கு வழங்கியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அதில் என்ன துஆ நான் இன்றைக்கி பார்க்குறது, இஹ்ராமுடைய நிய்யத்து, இஹ்ராமுடைய நிய்யத்து. யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்வதை நாடுகிறேன், அதற்காக இஹ்ராம் கட்டுகிறேன். எனவே இதனை எனக்கு லேசாக்கி என்னிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக. கிரான் இஹ்ராமுடைய நிய்யத்து. யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாடுகின்றேன். இவ்விரண்டையும் நீ எனக்கு லேசாக்கி வைத்து இவ்விரண்டையும் என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக. தமது இஹ்ராமுடைய நிய்யத்து. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உம்ராவை நாடுகிறேன், எனக்கு இதனை லேசாக்கி வைத்து என்னிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். தல்பியாவுக்கு பின் ஓதும் துஆ. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் உன்னிடம் வேண்டுகிறேன். உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹராம் எல்லையில் நுழையும் போது ஓதும் துஆ. யா அல்லாஹ், நிச்சயமாக இது உன்னுடைய புண்ணிய பூமியாகவும் உன்னுடைய தூதரின் புண்ணிய பூமியாகவும் இருக்கின்றது. ஆகையால் என்னுடைய சதையையும் என் இரத்தத்தையும் என் எலும்பையும் என் மேனியையும் நரக நெருப்பின் மீது ஹராமாக்கி வைத்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புகின்ற நாளில் உன்னுடைய வேதனையை விட்டும் என்னை நீ காப்பாற்றுவாயாக. இன்னும் என்னை உன்னுடைய நேசர்களில் உள்ளவர்களாகவும் உனக்கு வழிபடுபவர்களாகவும் உள்ளவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றாய். மக்கா நகரில் நுழையும் போது ஓதும் துஆ. யா அல்லாஹ், எனக்கு இங்கு உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இதில் எனக்கு ஹலாலான உணவை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இதில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவ்வூரின் கனிகளை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. இவ்வூருக்கு எங்களை பிரியமாக்கி வைப்பாயாக. இவ்வூரின் நல்லடியார்களை எங்களுக்கு பிரியமாக்கி வைப்பாயாக. மஸ்ஜித் ஹராமில் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நான் நுழைகிறேன். அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அல்லாஹ்வுடைய திரு தூதரின் மீது உண்டாவதாக. யா அல்லாஹ், என் பாவங்களை எனக்கு மன்னித்து உன்னுடைய அருள்வாசல்களை எனக்கு நீ திறந்து விடுவாயாக. ஆமீன். காபாவை பார்த்தவுடன் ஓதும் துஆ. யா அல்லாஹ், இப்புனித இல்லத்திற்கு சிறப்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அச்சத்தையும் அதிகப்படுத்துவாயாக. இதனை ஹஜ் செய்து உம்ரா செய்து இதனை சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தியவர்களுக்கும் சிறப்பையும் கண்ணியத்தையும் நன்மையையும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நீ சாந்தி அளிப்பவன், உன்னிலிருந்து உள்ளது. எனவே எங்கள் இரட்சகனே, சாந்தியுடன் எங்களை வாழச் செய்வாயாக. இந்த துஆவை ஓத வேண்டும். கடனை விட்டும் வறுமையை விட்டும் நெஞ்சின் இறுக்கத்தை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் இவ்வீட்டின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆமீன்.